இந்த 10 மினிட்ஸ் ஜேர்னலிங்கிற மெத்தடை வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளாக்லேயோ இல்லை வந்து ஒரு புக்லேயோ தான் படித்தேன் ஞாபகம் எனக்கு. ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாகும்போது நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது அது எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான் அது. இப்போது என் லைஃப்பில் ஒவ்வொரு டைம் நான் வந்து டவுன் ஆகுறேன், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகுறேன், என்னால் வந்து நேர்மறையாக சிந்திக்க முடியல, ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிறப்பெல்லாம், அதாவது லைஃப்பில் சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், நான் வந்து பெரிய விஷயங்கள் பற்றி பேசல, ரொம்ப சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நமக்கு ரெகுலராக ஒவ்வொரு நாளையும் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆகும்போது உடனே ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு சின்ன டிப்ரெஷன், ஒரு சின்ன சேட்னஸ், அதை வந்து நம்ம உடனே ரெக்கவர் ஆகிட்டு நான் வந்து திரும்ப வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னா, இல்லை அந்த சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 மினிட்ஸ் ஜேர்னலிங்ன்ற இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் நீங்கள் வருத்தப்படுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இப்போது, ஆனால் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியல, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இஷ்யூ போயிட்டுருக்கு, அதுலேருந்து உங்களால் வந்து பாசிட்டிவாக யோசிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சின்ன நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதாவது உங்கள் பேக்கெட்டில் ஃபிட் ஆகிற மாதிரி, நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி ஒரு சின்ன நோட் வாங்கிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக கிராட்டிடியூட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டைரிஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சின்ன ஒரு கையில் கேரி பண்ணுற அளவுக்கு ஒரு நோட் வாங்கிக்கோங்க. இப்போது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு கவலை இருக்குது, அதாவது சந்தோஷம் தவிர்த்து எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சரி, அந்த நோட்டில் இப்போது அந்த சூழ்நிலையை சுற்றி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராப்ளமில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் நம்ம தாட்ஸ் ஃபுல்லாகவே அது எவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகும், எவ்வளோ வேர்ஸாக போகும்னு மட்டும் தான் சிந்திக்க முடியும். ஆனால் இந்த நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் நடக்கும்போதே உங்களுக்கு அந்த சூழ்நிலையை சுற்றி இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களை பற்றியும் நன்றி எழுத ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை, உங்கள் மேனேஜர் கூட இஷ்யூ அப்படின்னா, அதை சம்மந்தப்படாத மற்ற நிறைய விஷயங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வேலை கொடுத்துருக்கு, இல்லை வந்து உங்களோட கலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்களால் உங்கள் ஒர்க்கை வந்து சரியாக செய்ய முடியுது இப்போலாம். ஸோ அதை பற்றின நன்றிகள் எழுத ஆரம்பிங்க. அதாவது எதை நீங்கள் ப்ராப்ளமாக பார்க்குறீங்களோ அதை சுற்றி இருக்கிற மற்ற நன்மைகள் பற்றி எழுதலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ன்றது வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை பற்றி நன்றி எழுதலாம். அதாவது உங்களுக்கு வந்து எது எதிர்மறையாக இருக்கோ அந்த சூழ்நிலையை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி அது சம்மந்தமாக நன்றி எழுத ஆரம்பிங்க. இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசாக எஃபெக்ட்ஸ் தெரியல. நான் ஒரு 2-3 இஷ்யூ அப்போது நான் எழுதினேன், எனக்கு பெருசாக ரெக்கவர் ஆனேன்னா அதனால் எனக்கு அவுட்கம் கிடைச்சான்னு தெரியல. பட் நான் பிளைண்டாக இந்த ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம நன்றி எழுதுறது காலையில் பண்ணுறதுனால எனக்கு இதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு த்ரூ அவுட் இந்த ஒரு 2-3 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, உங்கள் மைண்டு வந்து உடனடியாக ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிக்காது எப்போவுமே. ஏன்னா அந்த நெகட்டிவ் ஃபீலிங்கிறது நம்ம இன்னும் எவ்வளோ வேர்ஸ் ஆகுன்ற திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இது எழுத ஆரம்பித்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றி நான் திரும்ப திரும்ப எழுதும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த ப்ராப்ளம் வந்து என்னால் ப்ராப்ளமாக பார்க்கவே முடியல. ஒரு ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு என்ன லேர்னிங் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், ஃபஸ்ட் அதை இக்னோர் பண்ணி பழகணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ குயிக்காக வெளியே வர முடியுன்றதை நான் உணர ஆரம்பித்தேன். இப்போது எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ் இன்றைக்கி எனக்கு நடக்குது அப்படின்னா, என்னால் அதை வந்து நான் ஒரு ப்ராப்ளமாகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குன்றதை நான் உடனே புரிஞ்சிக்க முடியுது. எனக்கு அந்த டிப்ரெஷன் மோடு போகிறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் எனக்கு இருக்குது. அப்போது இது மூலமாக உங்கள் கான்ஷியஸ்க்கு என்ன ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா, உனக்கு லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்றத நீங்கள் கான்ஷியஸ்க்கு த்ரூ அவுட் இயர்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ராசஸ்ன்னு சொன்னால் கூட இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்மனெண்ட்டான ப்ராப்ளம் ஹேண்ட்லிங் டெக்னிக்கை உங்கள் கான்ஷியஸ்க்கு பழக்குது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னாடியும் இதை நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது உங்கள் கான்ஷியஸ் வந்து பிரச்சனைகளை தவிர்த்துட்டு அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க பழகிக்குது அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நடக்குது, ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறேன்னா என்னால் அதை வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. என்னால் வந்து ப்ராப்ளம்னே சொல்ல மாட்டேன். உங்களை சுற்றி ஒரு 10 பேர் வந்து அது ப்ராப்ளம் சொன்னால் கூட எனக்கு இன்றைக்கி வந்து அது பெரிய ப்ராப்ளமாக தெரியறதே இல்லை. ஸோ இதில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, என் மைண்ட் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள், அதை சுற்றி இருக்கிற பாசிபிலிட்டிஸை பாருங்கள்.
அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை பாருங்கள். அப்போது அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாகாது. உங்கள் கான்ஷியஸ் வந்து அதை பார்த்து பயப்படாது. ஒரு தப்பான இல்லை எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் கான்ஷியஸ்குள்ளே வளர்த்துக்க மாட்டீங்க அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிஸ் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இதை நான் வந்து பர்சனலாக ட்ரெயின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கிராட்டிடியூட் ரைட்டிங்ன்றது மார்னிங் நீங்கள் எழுதுவீங்க. பட் இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு செகண்டில் ரெக்கவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் பயன்படுத்தலாம். இது உடனே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தெரியாட்டி கூட த்ரூ அவுட் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் நடக்கும்போதும் இதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் கான்ஷியஸ் வந்து டியூன் ஆகிடும். இப்போ நான் அந்த மெத்தடை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை. காரணம் என்னென்னா, நான் அந்த பிரச்சனையை பார்க்குறது இல்லை. ஒவ்வொரு டைம் வந்து ப்ராப்ளம் நடக்கும்போதும் அங்கேருந்து விலகி நின்று எனக்கு அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஸோ இந்த ஒரு லேர்னிங் வந்து உங்கள் கான்ஷியஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த டெக்னிக் மூலமாக. இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றின வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி.